அருமை குழந்தைகளே, உங்களை ரொம்ப நாளாக கழித்து சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேராசை பெருநஷ்டம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சிறுவாபுரி என்ற ஊரில் 2 சகோதரர்கள் இருந்தார்கள். தம்பி மாடசாமி ஏழை, அண்ணன் பெரியசாமி பணக்காரன். பணக்காரனான பெரியசாமி தனது பக்கத்து வீடுகளில் இருப்பவர்களுடனும் உறவினர்களுடனும் பாசமாக நடந்து கொள்வான். ஆனால் தன் உடன் பிறந்த தம்பியிடம் மட்டும் அவனை யாரென்றே தெரியாதவன் போல் பாராமுகமாய் இருந்து வந்தான். இது மாடசாமிக்கு மிகவும் வருத்தத்தை அளித்தது. எங்கே மாடசாமி பாசமாக நடந்து கொண்டால் தன்னிடம் அடிக்கடி உதவி கேட்க வந்து விடுவானோ என்று பயந்து கண்டு கொள்ளாமலே இருந்தான் பெரியசாமி. ஆனால் இதுவரை மாடசாமி பெரியசாமியிடம் சென்று பெரிதாக எந்த உதவியும் கேட்டவனும் இல்லை. அந்த வருடம் மழை பொய்த்து விட்டது. விளைச்சலும் இல்லை. மாடசாமியும் வறுமையால் மிகவும் கஷ்டப்பட்டான். ஊரில் மழை வேண்டி திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்தனர். ஆனால் மாடசாமி வீட்டிலோ ஒன்றும் இல்லை. மாடசாமி மனைவி, வீட்டில் ஒன்றும் இல்லாமல் எப்படி சாமிக்கு படைப்பது? அதனால் உங்கள் அண்ணனிடம் சென்று கொஞ்சம் இறைச்சி கேட்டு வாருங்கள். நேற்று உங்கள் அண்ணன் திருவிழாவிற்காக ஆடு அடித்ததை நான் பார்த்தேன் என்றாள். விருப்பம் இல்லாவிட்டாலும் மனைவிக்காக தன் அண்ணனிடம் கேட்பதற்காக மாடசாமி சென்றான். இல்லை என்றால் அதற்காக பெரிதும் சண்டை போட்டு ரகளை செய்வாள் என்பதால் மௌனமாக பெரியசாமியின் வீட்டை நோக்கி சென்றான். பெரியசாமியிடம் சென்று, அண்ணா, திருவிழாவில் சாமிக்கு படைப்பதற்கு சிறிது இறைச்சி கொடுத்தால் நன்றாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லாததால் தான் உன்னிடம் கேட்க வந்திருக்கிறேன். இந்த ஊரில் உன்னை விட்டால் கடன் கொடுப்பார் என யாரும் இல்லை என்று வருத்தத்துடன் கூறினான். அதை கேட்டதும் பெரியசாமி கடுகடுத்த முகத்துடன் ஆட்டுக்கால் தூக்கி அவன் கையில் கொடுத்து, இதோடு இந்த பக்கம் வராமல் காட்டு பக்கம் சென்று கருப்பண்ணசாமியிடம் கேள் என்று சொன்னான். மாடசாமி பெரியசாமியின் வீட்டை விட்டு வெளியே வந்தான். யோசித்தான். ஆட்டுக்காலை எனக்கு தரவில்லை, காட்டுத்தேவன் கருப்பண்ணசாமிக்கு தானே தந்திருக்கிறான். அதனால் இதை அவனிடமே எடுத்து செல்கிறேன், அதுதான் நல்லது என்று காட்டை நோக்கி சென்றான். காட்டில் மாடசாமி சில விறகு வெட்டிகளை சந்தித்தான். அவர்களிடம் காட்டுத்தேவன் கருப்பண்ணசாமியிடம் தான் செல்வதாகவும் அவனுடைய குடிசை எங்கே இருக்கிறது என்று தெரியுமா என்றும் கேட்டான். அதற்கு அவர்கள், இந்த பாதையை விட்டு விலகாமல் நேரே போனால் கருப்பண்ணசாமி குடிசை வந்துவிடும் என்று கூறினர். மேலும் அவர்கள், ஆனால் நாங்கள் சொல்வதை நீ கேட்க வேண்டும். ஆட்டுக்காலுக்காக கருப்பண்ணசாமி உனக்கு வெள்ளி தந்தால் அதை நீ ஏற்றுக்கொள்ளாதே, பொன் தந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ளாதே. அவனுடைய எந்திரக்கல்லை கேட்டு வாங்கிக்கொள், வேறு எதுவும் தேவையில்லை என்று சொல்லிவிடு என்றனர். அவர்களுக்கு நன்றி கூறிவிட்டு மாடசாமி தன் பயணத்தை தொடர்ந்தான். நெடுந்தோறும் சென்றவுடன் இறுதியில் ஒரு குடிசையை வந்து அடைந்தான். குடிசையினுள் காட்டுத்தேவன் கருப்பண்ணசாமி அமர்ந்திருக்க கண்டான். கருப்பண்ணசாமி அவனை பார்த்ததும், என்னை பார்ப்பவர்கள் எனக்கு பல சன்மானங்களை அளிப்பதாக வாக்களிக்கிறார்களே தவிர எனக்கு எதுவும் கொண்டு வந்து கொடுப்பவர்களை காண்பது வர வர அரிதாக இருக்கிறது. நீயாவது எனக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கிறாயா என்று கேட்டான். ஆட்டுக்கால் கொண்டு வந்திருக்கிறேன் என்று மாடசாமன் பணிவுடன் பதிலளித்தான். கருப்பண்ணசாமி அதை கேட்டதும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். சீக்கிரம் கொண்டு வந்ததை எனக்கு கொடு, இறைச்சி சாப்பிட்டு எவ்வளவு நாளாகிறது என்றான். அவளுடன் ஆட்டுக்காலை வாங்கி சாப்பிட்டான். பிறகு மாடசாமியை பார்த்து, இதற்கு பதில் உனக்கு நான் ஏதாவது அளிக்க விரும்புகிறேன் என்று சொன்னான். இந்த 2 பிடி வெள்ளியை அதற்கு பதிலாக வாங்கிக்கொள் என்றான். மாடசாமி, எனக்கு வெள்ளி வேண்டாம் என்று கூறினான். சரி என்று கருப்பண்ணசாமியும் 2 கை நிறைய பொன்னை அள்ளி மாடசாமியிடம் ஏற்றுக்கொள்ளும்படி கூறினான். எனக்கு பொன்னும் வேண்டாம் என்றான் மாடசாமி. கருப்பண்ணசாமிக்கு ஒன்றும் புரியவில்லை. பிறகு என்னதான் வேண்டும் உனக்கு என்று மாடசாமியிடம் கேட்டான். உன்னுடைய எந்திரங்கள் தான் வேண்டும் என்று மாடசாமி கூறினான். அதை கேட்டதும் கருப்பண்ணசாமி, அதை மட்டும் கேட்காதே, வேறு எது கேட்டாலும் தருகிறேன் என்றான். ஆனால் வேறு எதற்கும் மாடசாமி சம்மதிக்கவில்லை. எந்திரக்கல் தான் வேண்டும் என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தான். சரி, ஆட்டுக்காலை சாப்பிட்டு விட்டேன், அதனால் நீ கேட்பதை தருவதை அன்றி இனி ஒன்றும் செய்வதற்கில்லை என்று கூறிய கருப்பண்ணசாமி, என்னுடைய எந்திரக்கல்லை எடுத்துக்கொள்,
ஆனால் இதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டான். அதற்கு மாடசாமி, எனக்கு தெரியாதே, நீதான் சொல்லித்தர வேண்டும் என்றான். சரி, இது சாதாரண எந்திரக்கல் அல்ல, நீ கேட்டதையெல்லாம் இது உனக்கு தரும் என்றான் கருப்பண்ணசாமி. நீ அதனிடம் என் எந்திரக்கல்லை அரை நீ என்று சொல், உடனே உனக்கு வேண்டியதை தரும். அதை நிறுத்த விரும்பும்போது அரைத்தது போதும் நிறுத்து என்று அந்த கல்லை தட்டினால் உடனே நின்றுவிடும். சரி, போய் வா, சந்தோஷமாக இரு என்று வாழ்த்தி விடை கொடுத்தான் கருப்பண்ணசாமி. மாடசாமியும் அவனுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு வீட்டை நோக்கி புறப்பட்டான். நெடுநேரம் காட்டில் நடந்த இருட்டாகிவிட்டது. மழை வேற கொட்டத் தொடங்கியது. காற்று வேறு பலமாக வீசத் தொடங்கியது. மரங்களின் மீது முட்டியும் மோதியும் ஒரு வழியாக வீடு வந்து சேருவதற்குள் பொழுது விடிந்துவிட்டது. அவனை பார்த்ததும் அவன் மனைவி, நேற்று பகலில் வீட்டை விட்டு வெளியே சென்ற நீ இன்று வருகிறாயே, உனக்கு ஏதோ ஆகிவிட்டது என்றல்லவா கலங்கி போய்விட்டேன் என்றாள். ஆனால் மாடசாமி அதற்கு, காட்டுத்தேவன் கருப்பண்ணசாமி குடிசைக்கு போயிருந்தேன், எனக்கு தேவன் என்ன தந்திருக்கிறான் என்று பார் என்று சொல்லியவாறே எந்திரக்கல்லை எடுத்து அவள் முன் வைத்தான். பிறகு மாடசாமி எந்திரக்கல்லை பார்த்து, என் எந்திரக்கல்லே, அரை நீ, நாங்கள் விழா கொண்டாட தேவையான உணவு பண்டங்களை தா என்றான். உடனே எந்திரக்கல் தானாகவே சுழல ஆரம்பித்தது. அரிசியும் தானியமும் சர்க்கரையும் இறைச்சியும் மீனும் மற்றும் உணவு செய்ய தேவையான அத்தனை பொருட்களையும் அதிலிருந்து வரிசையாக வெளியே வந்து விழத் தொடங்கின. மாடசாமியின் மனைவியும் அவற்றை கோணிப்பைகளிலும் பாத்திரங்களிலும் எடுத்து வந்து எல்லாவற்றையும் நிரப்பிக்கொண்டாள். பிறகு மாடசாமி எந்திரக்கல்லை தன் விரலால் தட்டி, அரைத்தது போதும் நிறுத்து என்றான். உடனே எந்திரக்கல் சுழல்வதை நிறுத்தி கொண்டு விட்டது. மாடசாமியும் அவன் குடும்பத்தினரும் மிகவும் சந்தோஷமாக கிராமத்தில் உள்ள மற்ற எல்லோரையும் விட சிறப்பாக விழா கொண்டாடினர். மாடசாமியின் வாழ்க்கை வளமடைய தொடங்கியது. எல்லா பொருள்களும் குறைவின்றி இருந்தன. குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் துணிகளும் காலணிகளும் பொருட்களும் குறைவின்றி கிடைத்தன. ஒரு நாள் மாடசாமி தனது பசுக்களுக்கு தரமான பருத்தி கொட்டை வேண்டும் என்று எந்திரக்கல்லை அரைக்க சொன்னான். அவ்வாறே எந்திரக்கல் வேண்டிய மட்டும் பருத்தி கொட்டையும் புண்ணாக்கையும் புல்லையும் தந்தது. அதை அவனுடைய பசுக்கள் தின்று கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் பெரியசாமி தனது வேலைக்காரனிடம் பசுக்களை ஏரிக்கு ஓட்டி சென்று புல் மேய விட்டும் நீர் காட்டும்படியும் சொன்னான். பெரியசாமியின் வேலைக்காரன் ஏரிக்கு மாடசாமியின் வீட்டின் வழியாக பசுக்களை ஓட்டி சென்றான். பெரியசாமியின் பசுக்கள் மாடசாமியின் பசுக்கள் இருக்கும் இடத்திற்கு வந்ததும் அவையும் மாடசாமியின் பசுக்களோடு சேர்ந்து பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, புல் ஆகியவற்றை உண்ணத் தொடங்கின. இதை பார்த்ததும் பெரியசாமி தன் வீட்டை விட்டு வெளியே வந்து தன் வேலைக்காரனை பார்த்து, ஏய், நம்முடைய பசுக்களை அங்கிருந்து சீக்கிரமாக ஓட்டி செல், அவை குப்பை கூளங்களையும் சாப்பிடுகின்றன பார் என்று கத்தினான். அதற்கு வேலைக்காரன், அவை குப்பையும் இல்லை கூளமும் இல்லை எஜமானி, அவை தரமான பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் புல்லும் ஆகும் என்று பதிலளித்தான். அதை கேட்டு வியப்புற்ற பெரியசாமி அதன் உண்மையை தெரிந்து கொள்ள விரும்பினான். மாடசாமி எப்படி பணக்காரனானான்? இந்த அதிசயம் எப்படி நடைபெற்றது? இதை நான் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டுமே என்று எண்ணியவாறு மாடசாமியின் வீட்டை நோக்கி நடந்தான். பெரியசாமியை பார்த்த மாடசாமிக்கு தன் அண்ணன் தன் வீட்டிற்கு வந்தது சந்தோஷமாகவும் அதே சமயம் ஆச்சரியத்தையும் அளித்தது. வா அண்ணா என்று அன்புடன் வரவேற்றான். பெரியசாமி வீட்டை சுற்றி பார்த்தவாறு, மாடசாமி, நீ எப்படி திடீரென்று பணக்காரனானாய்? நல்ல பொருட்களையெல்லாம் நிறைய வைத்திருக்கிறாயே, இவை எங்கிருந்து கிடைத்தன உனக்கு என்று கேட்டான். மாடசாமி எதையும் மறைக்கவில்லை. கருப்பண்ணசாமி எனக்கு உதவினான் என்று பதிலளித்தான். அது எப்படி என்று பெரியசாமி கேட்டான். விழா கொண்டாட நான் இறைச்சி கேட்டபோது நீ ஆட்டுக்காலை கொடுத்து காட்டை பார்க்க கருப்பண்ணசாமியிடம் போய் தொலை என்று சொன்னாய் அல்லவா? அதை போலவே நானும் செய்தேன். ஆட்டுக்காலை கருப்பண்ணசாமியிடம் கொண்டு போய் கொடுத்தேன். அதற்கு பதில் அவன் இந்த அதிசய எந்திரக்கல்லை அன்பளிப்பாக எனக்கு அளித்தான். இந்த எந்திரக்கல் தான் நான் கேட்பதையெல்லாம் எனக்கு அளிக்கிறது என்று மாடசாமி விரிவாக கூறினான். அது எப்படி தருகிறது என்று எனக்கு காட்டுவாயா என்று ஆவலுடன் பெரியசாமி கேட்டான். ஓ, அதற்கென்ன என்றாவது மாடசாமி விதவிதமான தின்பண்டங்களை தருமாறு தன் எந்திரக்கல்லுக்கு உத்தரவிட்டான். உடனே எந்திரக்கல் சுழல ஆரம்பித்தது. விதவிதமான உணவு வகைகளையும் இனிப்பு வகைகளையும் மீன் இறைச்சி உணவு வகைகளையும் பொழியத் தொடங்கியது. அதை கண்ட பெரியசாமிக்கு ஏற்பட்ட ஆச்சரியத்தில் அவனுடைய விழிகள் இரண்டும் துருத்தி கொண்டு வெளியே வந்துவிட்டன.
உடனே அவன் மாடசாமியிடம் இந்த எந்திரக்கல்லை எனக்கு விற்றுவிடேன் என்று கெஞ்சினான். அதெல்லாம் தர முடியாது என்று மாடசாமி மறுத்தான். பெரியசாமி உடனே மாடசாமியிடம் உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன், எனக்கு இதை கொடுத்து விடேன் என்று வற்புறுத்த தொடங்கினான். மாடசாமி கண்டிப்பாக மறுத்ததும் எவ்வளவு வேண்டினாலும் எந்திரக்கல்லை வாங்க முடியாது என்று புரிந்து கொண்ட பெரியசாமி எப்படியாவது வாங்க வேண்டுமே என்று எண்ணி, ஏய் மாடசாமி, உன்னை போல நன்றி கேட்டவன் யாராவது இருக்கிறார்களா? நான் தானே உனக்கு ஆட்டுக்காலை தந்தேன், அதனால் தானே உனக்கு இந்த எந்திரங்கள் கிடைத்தது. நீ என்னடாவென்றால் எனக்கே தரமாட்டேன் என்கிறாய். சரி, உனக்கு விற்க விருப்பமில்லை என்றால் சிறிது காலத்திற்கு மட்டுமாவது எனக்கு இரவலாக தரக்கூடாதா என்று கேட்டான். மாடசாமியும் சிறிது நேரம் யோசித்துவிட்டு அதற்கு ஒப்புக்கொண்டான். சரி, தருகிறேன், சிறிது காலத்திற்கு இது உன்னிடமே இருக்கட்டும் என்றான். பெரியசாமி உடனே ஆனந்தமடைந்து எந்திரக்கல்லை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு சென்றான். வேண்டாத போது எந்திரக்கல்லை சுழலாமல் நிற்க என்ன செய்ய வேண்டும் இருந்தது தெரிந்து கொள்ளாமலே சென்றான். அது கோடைக்காலம். மக்கள் ஊறுகாய், வற்றல், மீன், காய்கறிகளை ஆகியவற்றை உப்பிலிட்டு பக்குவம் செய்யும் காலம். அதனால் மீன் நிறைய பிடித்து வரப்போகிறேன் என்று ஓடத்தில் ஏறி சென்றான் பெரியசாமி. கையில் குடிப்பதற்கு சிறிது உணவும் கூழும் கொண்டு சென்றான். கடலினுள் நெடுந்தளவு சென்ற பின் தாகமாக இருந்ததால் கூழ் எடுத்து குடிக்கலாம் என்று குடிக்கத் தொடங்கினான். அதில் அவன் மனைவி உப்பு போட மறந்துவிட்டிருந்தாள். உடனே பெரியசாமிக்கு சிறிது உப்பை எந்திரக்கல்லிடம் கேட்டால் என்ன என்று தோன்றியது. உடனே கூடவே எடுத்து சென்ற எந்திரக்கல்லை எடுத்து வெளியில் வைத்து, என் எந்திரக்கல்லே, அரை நீ, எனக்கு உப்பு வேண்டும் என்றான். எந்திரக்கல் சுழலத் தொடங்கிற்று. சுத்தமான வெண்ணிற உப்பை அது பொழிந்தது. அதை பார்த்ததும் பெரியசாமிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. தான் பிடித்த மீன்களையும் உப்பு போட்டு பக்குவப்படுத்தி விற்கலாம், உப்பையும் நேரடியாக விற்றாலும் இன்னும் நிறைய பணம் கிடைக்குமே என்று நினைத்த போதே பெருமகிழ்ச்சி உண்டாயிற்று. பெரியசாமி லாபத்தை கணக்கிட்டவாறே உட்கார்ந்திருக்க ஓடம் உப்பால் நிறைய தொடங்கிற்று. ஆனால் அதை கவனிக்காமல் பெரியசாமி பேராசை கனவில் மிதந்தவரே என் எந்திரக்கல்லே, அரை நீ, நிற்காமல் அரை நீ என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தான். உப்பு நிறைய குவிந்து எடை அதிகமாகி ஓடம் மேலும் மேலும் நீருக்குள் அமிழ்ந்து சென்றது. ஆனால் பெரியசாமி பித்து பிடித்தவன் போல மீண்டும் மீண்டும் என் எந்திரக்கல்லே, அரை நீ என்று சொல்லிக் கொண்டிருந்தான். கடல் நீர் இப்பொழுது ஓடத்துக்குள் பாய ஆரம்பித்தது. ஓடம் மூழ்கும் நிலையை அடைந்ததும் தான் பெரியசாமி தன் சுவை நிறைவிற்கு வந்தான். எந்திரக்கல்லே, அரைப்பதை நிறுத்து என்று கத்தினான். ஆனால் எந்திரக்கல் நிற்காமல் எப்பொழுதும் போல் அரைத்து கொண்டே இருந்தது. பெரியசாமி மீண்டும் நிறுத்திவிடு எந்திரக்கல்லை, அரைப்பதை நிறுத்து என்று கத்தினான். ஆனால் முடிவின்றி எந்திரக்கல் அரைத்து கொண்டே இருந்தது. பெரியசாமி எந்திரக்கல்லை தூக்கி கடலுக்குள் போடலாம் என்று முயன்று பார்த்தான். ஆனால் அதன் மேல் உப்பானது குவியலாக இருந்ததால் அவனால் அதை அசைக்கக்கூட முடியவில்லை. யாராவது என்னை காப்பாற்றுங்கள் என்று பயத்தால் கூக்குரலிட்டான். ஆனால் அவனை காப்பாற்றவோ அவனுக்கு உதவவோ யாருமே இல்லை. ஓடம் நீருக்குள் மூழ்கி பெரியசாமியும் தன்னுடன் ஆழ்கடலினுள் இழுத்து சென்றது. பேராசையால் பெரியசாமி தன் உயிரை இழந்தான். சரி குழந்தைகளே, மீண்டும் ஒரு நல்ல கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.